எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ண தமிழில் கற்றுக்க வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் தேர்ட் லேயர், அதாவது நாம் லேயர் பை லேயராக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதாவது லேயர் 1, லேயர் 2, லேயர் 3 இப்படி எப்படி சால்வ் பண்ணிட்டு வரது தான் இப்போ நம்ம பார்க்குற ஃபார்முலா. இப்போ நம்மகிட்ட 2 கியூப் இருக்கு இல்லையா? அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயத்தில் ஏதாவது வித்தியாசம் வந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் வந்துச்சுன்னா அதை வச்சு காமிக்கிறதுக்காக தான் இந்த க்யூபு. ஓகே, அந்த க்யூப் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, ஓகே, நம்ம அடுத்த விஷயம் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ஏற்கனவே சால்வ் பண்ண க்யூப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட்டை வச்சு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் லேயர் ப்ராப்பராக முடித்தோம். ஃபஸ்ட் லேயரில் முதல்ல ப்ளஸ் போட்டோம். அடுத்து 3 ஃபார்முலோட ஏதாவது ஒன்று பயன்படுத்தி 4 கார்னரையும் ப்ராப்பராக அமைச்சோம். ஓகேங்களா? ஞாபகம் இருக்குங்களா? ஓகே, வாழ்த்துக்கள், சூப்பர், ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் லேயர் பண்ணும்போது இந்த கார்னர் பீஸை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வச்சு நம்ம லெஃப்ட் ரைட் ஃபார்முலா பயன்படுத்தி கார்னர்ஸை கரெக்டாக கொண்டு வந்தோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பீஸும் ரைட்டுக்கான ஃபார்முலா, லெஃப்ட்டுக்கான ஃபார்முலா அப்படின்னு பயன்படுத்தி நம்ம சூப்பராக போட்டோம். நீங்களும் சூப்பராக செஞ்சீங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ அதாவது பிரின்சிபல்ஸ் முதல்ல கீழே ப்ளஸ்ஸு, அடுத்து கார்னர்ஸ், அடுத்து செகண்ட் லேயர் ஃபில் பண்ணுறோம். தேர்ட் லேயர் நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல தேர்ட் லேயரோட டாப் ஃபேஸ் இருக்குது பார்த்திங்களா? இதுதான் டாப் ஃபேஸு. இது டவுன் ஃபேஸு, இது ரைட் ஃபேஸு, இது லெஃப்ட் ஃபேஸ், இது ரைட் ஃபேஸ், இது பேக் ஃபேஸ். இந்த மாதிரி இந்த மேலே இருக்கிற விஷயத்தை நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுக்காக சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம டாப் ஃபேஸில் ப்ளஸ் போடணும். ஓகேங்களா? டாப் ஃபேஸில் முதல்ல ப்ளஸ்ஸு போடணும். நீங்கள் இங்கே கீழே இருக்கிற கலரை கவனிக்கக்கூடாது, முதல்ல ப்ளஸ்ஸு போடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ப்ளஸ் இங்கே இந்த இடத்துல கண்டிப்பாக நான் வித்தியாசம் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் கீழே ப்ளஸ் போட்டிங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணீங்க, இந்த கலரோட மேட்ச் பண்ணி இருக்கிற மாதிரி கரெக்டாக போட்டிங்க. ஓகேங்களா? ஆனால் டாப் ப்ளஸ் போடும்போது நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா, முதல்ல நீங்கள் இப்படி பண்ண தேவையில்லை. அதாவது இதுக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்னு இல்லை. அடுத்த நம்ம ஃபார்முலா போடும்போது தான் இதை மேட்ச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் முதல்ல டாப்பில் ப்ளஸ் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நாம் ஏன்னா இங்கே ஏற்கனவே டாப் ப்ளஸ் இதில் இருக்குது, அதனால் இதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. நாங்கள் உங்களுக்கு இந்த க்யூப் வச்சு சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இந்த க்யூப்பில் பாருங்கள், 2 லேயர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாப் ப்ளஸ்ஸு போடல, ஆனால் இங்கே ஒரு மைனஸ் மாதிரி இது இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சிலருக்கு இப்படி அமையும், ஒரு சிலருக்கு ஃபுல்லாகவும் அமைஞ்சிரும், ஒரு சிலருக்கு மாறி அமையும். 3 மட்டும் இருக்கும், இந்த மாதிரி மாற்றிருக்கும். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிச்சுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி டாப் ஃபேஸில் உங்களுக்கு 3 கலர் எப்படி அமையும்னா, சில சமயம் அமையாமல் கூட போயிடும். ஓகேங்களா? அது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். எப்படி நம்ம வச்சு போடணும் அப்படிங்கிறத வச்சு, இப்போ இது பார்த்திங்கன்னா நேராக இருக்குது இல்லைங்களா? அது இப்படி வச்சா மைனஸ் மாதிரி தெரியுதா? இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் பொறுத்து தான் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே வரலைன்னா ஒரே ஃபார்முலா அதை போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுனா அமையும். ஓகேங்களா? முதல்ல 0லேருந்து போகலாம். ஸோ உங்களுக்கு முதல்ல ஒன்றுமே அமையலாம், நீங்கள் கொடுக்குற ஃபார்முலா போட்டிங்கன்னா முதல்ல இப்படி அமையும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே எல்லோ இருக்குது, இந்த எல்லோ இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அமையும். ஸோ எல் நாம் வந்து இப்படி போடும் இல்லைங்களா? எல் வந்து இப்படி போடுவோம். அதே இந்த எல்லை திருப்பி போட்டால் இப்படி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் அமைச்சிக்கணும். ஓகேங்களா? அது நான் ஒரு உதாரணம் வேறு ஏதாவது வந்தால் நான் காமிக்கிறேன். இப்படி எல்லு வந்து நீங்கள் இப்படி அமைக்கணும். அதாவது இங்கே எல்லோ கலர் இல்லாமல் இப்படி அமையாமல், இல்லை இப்படி அமையாமல் இங்கே மட்டும் வந்துச்சுன்னா 3 கலர் வச்சுக்கணும். அதாவது இப்படி இந்த மஞ்சள் இங்கே இருக்குது, நீங்கள் இப்படி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? எல்லாம் திருப்பி போட்ட மாதிரி உங்கள் டாப்பில் நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் ப்ராப்பர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு அதே ஃபார்முலா இஸ் FUI அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதை போட்டிங்கன்னா முதல்ல மைனஸ் அமையும். ஓகேங்களா? மைனஸ் அமைஞ்ச பிறகு நீங்கள் இப்படி வச்சு போடக்கூடாது. ஓகேங்களா? மைனஸ் அமைஞ்ச பிறகு க்யூபை ஏதாவது ஒரு சைடு இப்படி வச்சுக்கணும். நல்லா மைனஸாக இப்படி தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு தான் அந்த ஃபார்முலா போடணும். அதாவது இதில் ஒரே ஒரு ஃபார்முலா தான், நீங்கள் எப்படி வச்சு போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ட்ரெயினிங்கே இருக்குது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ எடுத்து சொல்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு முதல்ல எதுவுமே அமையலைன்னா இப்படி எல் வருதான்னு பார்த்துக்கோங்க. எல்லை இப்படி வச்சு கரெக்டாக இப்படி வச்சு ஃபார்முலா போட ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் வந்துருச்சுன்னா மறுபடியும் இப்படி வச்சு ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாப் ப்ளஸ்லாம் அமைஞ்சிடும்.
உங்களுக்கு சில சமயம்லாம் சேர்ந்து கூட வரலாம், எப்படின்னு வரலாம், அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. டாப் ப்ளஸ்ஸு தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் இதெல்லாம் செய்கிறதான்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க, ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்குது இந்த கலர் சேர வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா. இப்போ நம்ம இதில் டாப் ப்ளஸ் போடுறதுக்கான ஃபார்முலாவை இதிலேருந்தே நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இப்படி எல்லு நீங்கள் அமைஞ்சிருந்தாலும் இதே ஃபார்முலா தான், ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த நம்ம ஃபார்முலாவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாப்பில் ப்ளஸ் போடுறதுக்கான ஃபார்முலா என்னென்னா எஃப் ஆர் யூ ஆர்ஐ யூஐ எஃப்ஐ. ஏன் முன்னே இந்த கியூப் என்னன்னு சொன்னேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஸ்டக்காக இருக்கும், ஓகேங்களா. அந்த ஸ்டக்காக தான் இது வந்து பிரச்சனை, ஓகேங்களா. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்களா டாப் ப்ளஸ் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் டாப் ப்ளஸ் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் நம்ம நீ சொன்ன மாதிரி இதை நீங்கள் பார்க்க வேணாம், அடுத்த ஸ்டெப்பில் தான் இதை நாம் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அடுத்து ஒரே ஸ்டெப்பில் இதை முடிச்சிடும், அதனால் நீங்கள் வருத்தப்படுது. அதுக்கப்புறம் உடனே கார்னர்ஸ் போய் நாம் ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இப்படி சால்வ் பண்ண பிறகு ஏதாவது ஒரு பகுதி செட் பண்ணுங்களேன். இப்போ ஆரஞ்சு, அதுக்கு ஆப்போசிட்டில் ரெட் இருக்கும். இப்போ பாருங்கள், ரெட்டு ஆரஞ்சு செட் ஆகலை. ஸோ அதாவது ஏதாவது ஒரு பக்கம் வச்சு பார்க்கணும் நீங்கள், அதுக்கு 2 சைட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். க்ரீனு ஓகே மேட்ச் ஆகலை, எல்லோவில் ப்ளூவில் வச்சு பார்க்குறோம், ப்ளூ ஆரஞ்சு. பார்த்தீங்களா, இப்போ நல்லா கவனிங்க. நம்ம டாப் ப்ளஸ்ஸு போட்டுட்டோம், டாப் ப்ளஸ் போட்டாச்சு. அதுக்கடுத்து தான் நாம் இதெல்லாம் மேட்ச் பண்ணணும், ஓகேங்களா. இந்த பீஸை மேட்ச் பண்ணணும். ஆனால் இப்போ 4 பீஸில் கண்டிப்பாக ஏதாவது 2 பீஸ் மேட்ச் ஆகியே தீரும், ஓகேங்களா. அப்படி நீ மேட்ச் ஆகும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதா இல்லை ஆப்போசிட் அமைஞ்சிருக்கா நீங்கள் பார்க்கணும். நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் அமையும் போது கரெக்டாக அமைஞ்சிருக்கும் பாருங்கள். ஆரஞ்சு எல்லோ, ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ இப்படி அமைஞ்சிருக்குங்களா, இது ரெண்டும் பக்கத்தில் அமைஞ்சிருதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 கலரும் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பக்கத்தில் அமைஞ்சால் உடனே அடுத்த ஸ்டெப் போயிடலாம், ஓகேங்களா. இது ஒரு விஷயம். அப்படி பக்கத்தில் அமையல, எனக்கு ஆப்போசிட் தான் அமையுது, எப்படி கலர் மாற்றினாலும் ஆப்போசிட்டில் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ இதே ஃபார்முலா தான் போட போகிறோம், ஓகேங்களா. அந்த ஃபார்முலா போடும்போது ஆப்போசிட் அமைஞ்சிச்சு இல்லைங்களா, ஆப்போசிட் அமைஞ்சது ஒரு ரைட் லெஃப்ட் பக்கத்தில் அமையிற மாதிரி வந்துடும், ஓகேங்களா. அப்படி பக்கத்தில் வந்த மாதிரி அமைஞ்ச பிறகு தான் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா எல்லா கலரும் செட் ஆயிடும், ஓகேங்களா. நீங்கள் அந்த ஃபார்முலா போட்டு பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அதன் பிறகு போட்டிங்கன்னா தான் எல்லா கலரும் செட் ஆகும், ஓகேங்களா. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கவனிக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபார்முலா போடுறேன், இந்த 2 கலரும் மட்டும் செட் ஆகிருந்துச்சிங்களா, இப்போ எல்லா கலருமே செட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபார்முலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி 2 கலர் செட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, நல்லா கவனிங்க. 2 கலர் செட் ஆகிருக்கும் போது இப்போ பாருங்கள், இது செட் ஆகிருக்கு ஆரஞ்சு ஒரு சைடு, அதாவது உங்களுக்கு ரைட் சைடும் செட்டான இன்னொரு கலர் பேக் சைடு இருக்கணும், புரியுதுங்களா. இது வந்து ரைட் சைட் அண்ட் பேக் சைட் இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா எல்லா கலரும் மேட்ச் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஈஸியான ஃபார்முலா அண்ட் சிம்பிள். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம், 2 சைடு செட் ஆகிருக்கணும், ஒரு சைடு ரைட் சைட்லேயும் ஒரு சைடு பேக் சைடில் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபார்முலா பண்ணுவாங்களா பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஆர் யூ ஆர்ஐ ஒரு யூ, மீண்டும் ஆர், அதுக்கப்புறம் 2U, ஓகேங்களா. 2 டைம் யூ, மீண்டும் ஆர்ஐ. அது ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஆர் போடும்போது மேலே கொண்டு போனீங்க, ஓகேங்களா. கொண்டு போன கலரை பிரித்து இங்கே எடுத்தீங்க, மறுபடியும் இதை கொண்டு வந்துட்டீங்க, இதை கொண்டு போனீங்க, இதை மேலே கொண்டு போயிட்டு 2 டைம் போட்டு இதை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, அவ்வளோதான். இது வந்து ஈஸியாக ஃபேக்ட் புரிஞ்சதுக்காக சொன்னேன், சரிங்களா. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது ரெட்டில் இருக்குது, க்ரீனுக்கு ரெட்டு எங்கே இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்கும். ஒரு டைம் திருப்புங்க, அவ்வளோதான். க்ரீன் ரெட்
ப்ளூ ஆரஞ்சு. டாப் ப்ளஸ் பாருங்கள், டாப் ப்ளஸ் செட் ஆகிடுச்சா? இங்கேயும் நம்ம கலர் சேர்த்திட்டோமா? முதல்ல டாப்பில் ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ்ஸுக்கு நம்ம இதை கண்டுக்க தேவையில்ல. ரெண்டாவது டைம் நம்ம ரைட் அண்ட் பேக்கில் வச்சுக்கிட்டு பண்ணும்போது தான் இதை நாம் பண்ணுறோம். ஆல் கலர் மேட்ச் பண்ணுறோம். இதுக்கு வந்து ஆல் கலர் மேட்ச் ஃபார்முலா அப்படின்னு பேர். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவுக்கும் ஒரு சில பேர் வச்சு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலாஸ் பற்றியும் தெளிவாக ஒரு வீடியோவில் விளக்கி சொல்லிடுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கப்புறம் தான் நீங்கள் முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு கலர் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் பொறுமையாக நீங்கள் உட்காரும்போது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதே மாதிரி நம்மளோட சூப்பர் கியூப் இருக்கு இல்லைங்களா, அதில் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லோ டாப்பா? ஓகே, இப்போ எல்லோவில் டாப் ப்ளஸ் போட்டாச்சு. இது செட் ஆகலை. ஸோ ப்ளூ செட் அண்ட் ஆரஞ்சு செட். பாருங்கள், ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே மாதிரி செட்டே இருக்காங்க. இப்போயும் பாருங்கள், ஆரஞ்சு சைடில் வச்சுக்கிறேன், ரைட்டில் வச்சுக்கிறேன். ப்ளூ வந்து டாப், அதாவது பேக்கில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேக்கில் வச்சுட்டு ஃபார்முலா போடுறோம். RUI 2U. சரி, ஓகேங்களா? 2U போடும்போது இப்போ என்னாச்சு, ரெண்டு சைட் ஒரே ஒரு ஸ்டெப். ஸோ என்னாச்சு, எல்லா கலரும் செட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், நம்ம இதிலேயே பார்க்கலாம். அதில் சில கலர் செட் ஆகிருக்கு. இதை நம்ம செட் ஆகாமல் உங்களுக்கு புதுசாக சொல்லித்தரலாம். ஓகே, இப்போ நான் எப்படி இந்த கார்னர் 4 கார்னர் நம்ம சரி பண்ணோம்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ கார்னர்லாம் நீங்கள் கவனிக்கணும். எப்படி இந்த கார்னர் கரெக்டாக செட் பண்ணணுமோ அதே மாதிரி இதை செட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த கார்னரை செட் பண்ணுறது எப்படி? இந்த கார்னரை செட் பண்ண பிறகு செட் பண்ணுறதுனா நீங்கள் இதில் 2 ஸ்டெப்பாக கார்னர்ஸ் வந்து செட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம்.